உலக அரசியல் போக்குகளை அலசி ஆராயும் தமிழ் டைம்ஸுக்கு உங்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்கின்றோம். ஒரு காலத்தில் அமெரிக்க வல்லரசுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய கியூபா இன்று குப்பை காடாக மாறி வருகின்றது. தென் அமெரிக்காவினுடைய மிக முக்கிய நாடுகளில் ஒன்றாக காணப்படுகின்ற கியூபா அந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் எண்ணெய் இறக்குமதியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற தடைகள் காரணமாக வேகமான பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த நாட்டினுடைய பொருளாதாரம், போக்குவரத்து, கல்வி மற்றும் சுற்றுலாத்துறை, விவசாயம் போன்றவை மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வருகின்ற செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன. தென் அமெரிக்க நாடுகள் மீது எப்பொழுதும் அமெரிக்கா மற்றும் அதனுடைய நேச நாடுகள் கண் வைத்திருக்கின்றன நீண்ட காலமாக. இந்த நாடுகள் குறிப்பாக பிரேசில், கியூபா, வெனிசுவேலா, பெரகுவே, உருகுவே, சிலி போன்ற நாடுகள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின் அடிப்படையில் தங்களுடைய அரசுகளை கொண்டு செல்கின்றார்கள். எனவே அங்கிருந்த வளங்களை அவர்கள் தேசிய வளங்களாக பிரகடனப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த வளங்களின் மீது எப்பொழுதுமே கண் வைத்திருக்கின்றது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள். அங்கு தங்களுடைய கால்களை பதிப்பதற்கான ஏற்பாடுகளை நீண்ட காலங்களாக செய்து வந்தாலும் சில போது அவை இதுவரைக்கும் அந்த ஏற்பாடுகள் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. இதனால் தான் வெனிசுவேலாவினுடைய வளங்களை அவர்கள் சூறையாடுவதற்காக இராணுவ நடவடிக்கை ஒன்றின் மூலமாக அவர்கள் அண்மையில் அந்த வளங்களை கைப்பற்றி இருந்தார்கள். இதே போன்ற ஒரு நிலையை கியூபாவில் ஏற்படுத்துவதற்காக செயற்கையாக அங்கு பல தட்டுப்பாடுகளை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகள் ஏற்படுத்தி வருகின்றன. குறிப்பாக தென் அமெரிக்க நாடுகள், நான் மேற்சொன்ன நாடுகள், இஸ்ரேல் பலஸ்தீனில் செய்து வருகின்ற மனிதாபிமானமற்ற செயல்பாடுகளை தொடர்ந்தும் கண்டித்து வருகின்ற அதே நேரம் பலஸ்தீனுக்காக அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய நிலைப்பாடுகளையும் ஆதரவாக தெரிவித்து வருகின்றார்கள். எனவே இந்த நாடுகளில் ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்தி தங்களுக்கு சார்பான அரசுகளை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நீண்ட நிகழ்ச்சியின் அடிப்படையில் அமெரிக்காவும் மற்றும் அதனுடைய நேச நாடுகள் பல்வேறு முயற்சிகளை செய்து வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டை எண்ணெய் இறக்குமதியில் இப்பொழுது கியூபாவில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் ஃபெடல் காஸ்ட்ரோ, அதன் போன்று அவருடைய சகோதரனான ராகுல் காஸ்ட்ரோ போன்ற பல இரும்பு மனிதர்கள் ஆட்சி செய்த கியூபாவினுடைய நிலை இன்று பரிதாபமாக மாறி இருக்கின்றது. வெனிசுவேலாவில் இருந்து கியூபாவுக்கு செல்கின்ற எண்ணெயை இப்பொழுது அமெரிக்கா தடுத்திருக்கின்றது. அதே போன்று மெக்சிகோவினுடைய ஏற்றுமதி இறக்குமதியின் மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஏற்படுத்தி இருக்கின்ற வரி கொள்கை காரணமாக அங்கிருந்தும் கியூபாவிற்கான எண்ணெய் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதனால் அந்த நாட்டினுடைய அன்றாட இயல்பான வாழ்க்கை மிகவும் மோசமாக வேகமாக பாதிப்பினை சந்தித்து வருகின்றது. பொருளாதார ரீதியிலே 4000 தீவுகளை கொண்டமைந்த கியூபாவின் 10 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் இந்த செயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற தட்டுப்பாடுகள் காரணமாக அன்றாடம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பல பாடசாலைகள் இப்பொழுது மூடப்பட்டு இருப்பதாகவும் மூடப்பட்டுக் கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகின்ற அதே நேரம் அரசாங்கம் தனது பொருளாதார நிலையை சீர் செய்வதற்காக பல அரசு ஊழியர்களை நீக்கி வருகின்றார்கள். அதே போன்று ஒவ்வொரு நாளும் மின்சார தடைகள் அங்கு ஏற்படுத்தப்படுகின்றன. மணித்தியால கணக்கிலான தடைகள் அங்கு முக்கியமான நகரங்களில் ஏற்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகின்றது. இந்த நகரங்களில் தேங்கி கிடக்கின்ற குப்பைகளை அள்ளுவதற்கு கூட சுத்த பணியாளர்கள் அங்கு தங்களுடைய வாகனங்களை கொண்டு வந்து குப்பைகளை அகற்ற முடியாத நிலைமை அங்கு காணப்படுகின்றது. இதனால் முக்கியமான நகரங்கள், பொருளாதார மையங்கள், அதே போன்று உற்பத்தி செய்கின்ற இடங்கள், அதே போன்று உல்லாச பயணிகள் வருகின்ற இடங்கள் என்பன மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு தேங்கி கிடக்கின்ற குப்பைகள் காரணமாக துர்நாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன, அசௌகரியங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அந்த நாட்டிற்கு செல்கின்ற சர்வதேச விமானங்கள் தங்களுடைய பயணங்களை நிறுத்தி வருகின்றன. குறிப்பாக ரஷ்யா, கனடா போன்ற நாடுகள் அங்கு தங்களுடைய விமான சேவைகளை நிறுத்தி இருக்கு. அதேவேளை இன்னும் சில நாடுகள் தங்களுடைய மக்களை அங்கு அவசியமற்ற பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று வலியுறுத்தி இருக்கின்றன. காரணம் அங்கு காணப்படுகின்ற மசகு எண்ணெய் தட்டுப்பாட்டின் காரணமாக அந்த மக்கள் தங்களுடைய நாட்டு மக்கள் அங்கு சென்று சிக்கல்களை, இன்னல்களை அனுபவிக்க கூடாது என்பதற்காக அவர்கள் இந்த கட்டுப்பாடுகளை அறிவித்து வருகின்றார்கள். எனவே அங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார சிக்கல்கள் காரணமாக அந்த நாட்டினுடைய சிறுவர்கள், மாணவர்கள், தொழில் செய்கின்றவர்கள், பெண்கள், நோயாளிகள் என பலரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். வைத்தியத்துறை, பாடசாலைகள், அதே போன்று கல்வி, வணிகம் போன்றவை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. வைத்தியத்துறையை பொறுத்தவரைக்கும் அங்கு அவசரமாக இயங்குகின்ற ஆம்புலன்ஸ்களுக்கு கூட பெட்ரோல் போதாமை காரணப்படுவதாக சொல்லப்படுகின்றது. எனவே இந்த நிலைமை அங்கு தொடர்மையானால் ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி மக்கள் கிளர்ந்தெழுவார்கள் என்பதுதான் யதார்த்தம். தங்களுக்கு இதே போன்ற ஒரு நிலையை அண்மையில் ஈரானில் அவர்கள் ஏற்படுத்தி இருந்தார்கள். இதை அவர்கள் தங்களுடைய காங்கிரஸிலே வெளிப்படையாக சொல்லி இருந்தார்கள். அமெரிக்கா ஒரு செயற்கையான டாலர் தட்டுப்பாட்டை ஈரானில் ஏற்படுத்தி இருந்தது. எனவே அங்கு சில வங்கிகள் மூடப்படுகின்ற நிலைமையும் காணப்பட்டதாக நாங்கள் கடந்த செய்திகளில் பார்த்தோம். அந்த வகையான ஒரு மாற்றத்தை நோக்கி, அந்த வகையான ஒரு செயற்பாட்டை தான் இப்பொழுது கியூபாவிலே இவர்கள் அமெரிக்காவும் அவனுடைய நேச நாடுகளும் செய்து வருகின்றன. இதன் பின்னால் அந்த மக்கள் தங்களுடைய அரசுக்கு எதிராக கிளர்ந்தெழுவார்கள். அப்பொழுது அந்த கிளர்ச்சியின் ஊடாக தாங்கள் விரும்புகின்ற ஒருவரை அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாகவே இதனை பார்க்கலாம். எனவே தங்களுடைய பொருளாதார நலன்கள், அதே போன்று தங்களுடைய நாட்டினுடைய நலன் என்பதற்காக
எத்தகைய ஒரு அராஜகத்தையும் எத்தகைய ஒரு மனிதாபிமானமற்ற செயலையும் எந்த ஒரு நாட்டின் மீதும் அவர்கள் மேற்கொள்வதற்கு தயங்க மாட்டார்கள். இவர்கள்தான் உலகத்திற்கு மனிதாபிமானம் அதே போன்று ஏனைய விடயங்கள் தொடர்பாக பாடம் எடுக்கின்றவர்கள். எனவே கியூபாவினுடைய நிலை இன்று மிக மோசமாக சென்று கொண்டிருக்கின்றது. அதனை எவ்வாறு இந்த அரசு அவர்களுடைய தற்போது இருக்கின்ற அரசு கையாளப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இத்தகைய நடவடிக்கைகள் தொடர்ந்து செல்லுமேயானால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் விரும்புகின்ற நடவடிக்கைகள் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் நடக்கும் என்ற ஒரு நிலை காணப்படுகின்றோம். எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எத்தகைய நடவடிக்கைகளை கியூபா மேற்கொள்ளப் போகின்றது. அவர்கள் அங்கு ஏற்படுகின்ற அரசியல் மாற்றங்கள் அதே போன்று பிராந்திய ரீதியில் இது எத்தகைய மாற்றங்களை கொண்டு வரும் என்ற போன்ற விடயங்களை நாங்கள் அடிக்கடி உங்களோடு கலந்து ஆலோசிக்க இருக்கின்றோம். எனவே உங்களுடைய கருத்துக்கள் அதே போன்று உங்களுடைய பின்னூட்டங்களை எங்களுடைய வீடியோக்களுக்கு நீங்கள் எடுங்கள். நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்கள் அதே போன்று நீங்கள் தருகின்ற ஆதரவு எங்களுடைய சேனல் மென்மேலும் வளர்வதற்கு உறுதுணையாக அமையும். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.